வரை நாளைக்கு காணும் இருக்க வரையும் சந்தோஷமாக இல்லை யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் 4 ஜீவராசிகளை வளர்த்தோமா அதுகளுக்கு நல்லது பண்ணோமான்னு பார்த்தீங்கன்னா கரூர் வெள்ளை மாடு பார்த்துருக்கீல்ல அது மாதிரி இதுக்கு கத்தக்குறிச்சி வெள்ளைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்கான். மற்றபடி கோழிகள் நிற்கிது நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை ஜீவராசிகள் இருக்குது. அந்த வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட இருக்காங்க. கொல்லையில் தேக்கங்கன்னு கொய்யா மா எல்லாமே போட்டிருக்கான். நம்மள்ட்ட இருக்க மாட்டுலேயே நம்பர் 1 மாடும் அதுதான். இந்த மாட்டோட பேர் வந்து கோமாளி. இதோட பேர் கோமாளி, பேரே கோமாளி. மாடுகள் மட்டுமே கிடையாது இந்த இடத்துல, மாடுகள் இருக்குது, இன்னும் கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மினி ஜூ மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இந்த இடம் இந்த மாட்டு பேர் என்ன, இந்த மாடை எந்தெந்த வாடியில் அவுத்துருங்க, எத்தனை வாடியில் இந்த மாடு வந்து வெற்றி பெற்றிருக்கு? இது ஏகப்பட்ட வாடி ஒரு 40 வாடிக்கு மேலே அவுத்துருக்கோம். மாட்டு பேர் இதான் நாச்சியார். இதான் நம்ம கொட்டத்திலேயே நமக்கு பிடிச்ச மாடும் சரி நமக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடும் இதுதான். முதல்ல அந்த மாடு தான் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாடு கிட்ட அதுக்கு மேலே தான் வாங்கியிருக்கீங்க? மொதல் வாங்கினது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 காலை வச்சுருந்தேன், அதெல்லாம் விற்றுட்டேன். இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு பேர், மற்ற மாடுகள்லாம் அமைஞ்சிச்சு, நல்ல நல்ல மாடெலாம் அமைஞ்சிச்சு. இப்போவும் வாடி வாசலில் கொண்டே ஊற்றோம்னா கலெக்ஷன் மைண்ட் வந்தாக்கள நம்மக்கிட்டே வந்து நின்றுக்கிறது, அறிவை பிடிச்சிட்டு வந்துடும். அதனால இது நம்மளோட ஃபேவரட். இப்போ 2025க்கு வந்து இது அவுப்பீங்களா? இப்போ 2024 இந்த நிறையா ஊரில் அவுத்துருப்பீங்க, 2025க்கும் அவுப்பீங்களா இந்த மாடு? மொதல் வாடியே அதுதான். மொதல் வாடியே அதுதான். ஓகே. அடுத்த மாடு, இந்த மாடோட பேர், அப்புறம் இது எத்தனை வாடியில் நான் அவுத்துருக்கீங்க? இந்த மாட்டோட பேர் செம்முனி. ஒரு 8 வாடி 9 வாடி போன வருஷம் மட்டும் 24 அவுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் அவுத்தது கிடையாது. இப்போ 2024 எத்தனை வாடி அவுத்துருக்கீங்க? 24 தான் சொல்கிறேன். 24 மட்டும் 8 வாடி 9 வாடிக்கிட்ட அவுத்துருக்கோம். எங்கேயாச்சும் நல்லா பெஸ்ட்டாக எந்த ஒரு நல்ல ஒரு சிறந்த கிளம்புனா? எல்லா ஊர்லேயுமே அவுத்தோம்னா 2 பக்கம் தலை வச்சு போவோம். லாஸ்ட்டாக பெருமஞ்சேரியில் நடந்ததில் மட்டும் மாடு திரும்பி விளாண்டுட்டு வெளில வந்துச்சு. இந்த மாடு வந்து எத்தனை வருஷம் உங்கள்கிட்ட இருக்குது? இது ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடு மட்டும் இல்லை, ரேக்லா மாடு வச்சுருக்கீங்க. இந்த 2 மாட்டோட பேர் என்ன? நீங்கள் இந்த மாடை எப்போலேருந்து வச்சுருக்கீங்க? பந்தய மாடு மொதல் வாங்கினது இதுதான். நம்மள்ட்ட இருக்க மாட்டுலேயே நம்பர் 1 மாடும் அதுதான். இந்த மாட்டோட பேர் வந்து கோமாளி. இதோட பேர் கோமாளி, பேரே கோமாளி. அப்போ இந்த மாடு இது 2 தான் சேர்த்து ஓட்டுவீங்களா? இல்லை இது புது மாடு. இன்னும் நாங்கள் பந்தயத்தில் இன்னும் ஓட்டலை, இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எந்த ஊரில் பரிசு எதுவும் பெற்றிருக்கா? இது புதுப்பட்டியில் மொதல் மாடு மைக் வண்டி முன்னாடி வந்துச்சு. செலட்டூர் பந்தயத்துலேயே மொதல் மாடு அறந்தாய் அக்ரிமிச்சார் வச்சாங்க, அங்கே 2வது மாடு. இப்போது 2 பந்தயமாக கொஞ்சம் சீட்டு இல்லாமல் இருக்குது, திரும்ப பார்த்து ரெடி பண்ணி ஓட்டணும். இப்போ மொத்தம் எத்தனை பந்தய மாடு வச்சுருக்கீங்க? 7 மாடு இருக்குது நம்மள்ட்ட. 7 மாடு பந்தய மாடு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகள் எத்தனை வச்சுருக்கீங்க? ஜல்லிக்கட்டு 12 மாடு இருக்குது. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தா அவங்க ஜல்லிக்கட்டு காலை மட்டும் தான் வச்சுருப்பாங்க, பந்தய மாடு வச்சுருக்கோம், பந்தய மாடு வச்சுருக்கோம். நீங்கள் 2லேயுமே ஆர்வமாக இருக்கீங்க மொத்தத்தில். இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த மாடுகளை பார்ப்போம். ஆனால் இந்த மாடோட பேர் என்ன? இப்போ வந்து இந்த மாடு வந்து எத்தனை வாடியில் அவுத்துறீங்க? இது புது மாடு, இன்னும் அவுக்கலை. இந்த மாட்டோட பேர் வந்து கருப்பு தங்கம். இன்னும் அவுக்கலை. இந்த வருஷம் 2025க்கு அவுக்கிற கண்டி வச்சுருக்கோம். ஓகேண்ணே. இதுவும் புது மாடு, இன்னும் அவுக்கலை. இந்த மாட்டோட பேர் சிவன். 2025 வெயிட்டிங்களா? ஆமாம். இதுவும் புது மாடு தான், இன்னும் அவுக்கலை. இந்த மாட்டோட பேர் வந்து பெரிய கருப்பு. பெரிய கருவி. கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் வந்து இப்போ புதுசாக வாங்கிருக்கீங்க 2025 ஆமாம். 9 மாடு புது மாடு இருக்குது. 9 மாடு புது மாடு, மீதி எல்லாம் அவுத்த மாடு. ஆமாம். ஓகே. இங்கே ஒரு 3 மாடு இருக்குது. இந்த மாடுகளும் ஆல்ரெடி அவுத்ததா இல்லை இந்த மாடு அந்த 9 புது மாடில் இந்த மாடுகளுமா? இந்த 3 மாடுமே புது மாடு தான், இன்னும் அவுக்கலை. அவுக்கிறக்காண்டி வெயிட்டிங் 25க்கு. இப்போ 2025 பொங்கலுங்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பொங்கல் அமையும் கண்டிப்பாக. பார்ப்போம். இந்த 3 மாடு தான் அவுக்கலாம் மொத்தம். ஆமாம். இந்த மாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வெள்ளை மாடு பார்த்துருக்கீல்ல, அது மாதிரி இதுக்கு கத்தக்குறிச்சி வெள்ளைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்கான். தோற்றமும் அப்படி தான் இருக்குது. அதே சாயலில் இருக்கிறதுனால அப்படி வச்சுருக்கான். கத்தக்குறிச்சி வெள்ளை. மீதி 2 அந்த மாடு பேர் கல்லழகர். இது நரசிம்மர் இதுக்கு பேர். நீங்கள் வந்து எல்லா இதுக்குமே உங்கள் வீட்டு புள்ள மாதிரி எல்லாத்துக்குமே பேர் வச்சுருக்கீங்க? ஆமாம். எல்லா மாட்டுக்கும் பேர் உண்டு. இந்த மாடு புது மாடு, இன்னும் அவுக்கலை. இந்த மாட்டோட பேர் சின்ன கருப்பு. அதுவும் ஒரே மாதிரி இருக்கும், பெரிய கருப்பும் சின்ன கருப்பும். அந்த மாடு பேர் தம்பி. ஒரே ஒரு அவுப்பு மட்டும் போன வருஷம் முக்காணிப்பேட்டு மட்டும் அவுத்தான். அந்த அவுக்கில் கிடக்கு. இந்த வருஷம் தான் முக்காணிப்பேட்டி அதே ஊரில் அவுக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாடு வந்து முக்காணிப்பட்டியே ஒரு அலற விட்ட மாடு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த முக்காணிப்பட்டியில் அந்த மாடு வந்து சிறப்பாக வந்து சுத்து மாடாக தான் வந்துச்சு. அது அப்படி வரும்போது உங்களுக்கான ஒரு ஃபீல் எப்படி இருந்திருக்கும்? அந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அந்த சீன்? ஆமாம். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாடு ஒன்று விளையாடுது அப்படின்னு போன வருஷத்தில் அந்த மாடு மட்டும்தான். அதுக்கப்புறம் வாங்கின மாடெலாம் விளாண்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாடெலாம் கொடுத்துட்டேன். நான் விளாண்ட மாடெலாம் வந்துச்சு, போய் நம்மள்கிட்ட இருந்து கேட்டாங்க, கொடுத்துட்டேன். 4 பேரில் அவுத்தேன், விளாண்டுச்சு. அந்த வாக்கில் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இந்த வருஷம் அவுக்க போகிறேன்.
மாடுகள் மட்டுமே கிடையாது இந்த இடத்துல. மாடுகள் இருக்குது, இன்னும் கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மினி ஜூ மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இந்த இடத்த வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கிட்டத்தட்ட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யா மரம், ஒரு ஃபாரஸ்ட்டு இங்கே வச்சு வளர்க்குறீங்க. இந்த இவ்வளோதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்வமாகிறதுக்கு வந்து இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களை மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஆர்வமாகிறதுக்கு வந்து உங்களுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா? இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே, இவ்வளோ உயிரினங்களை வளர்க்குறீங்களே, இதற்கு வந்து எப்படி உங்களால் முடியுது? எல்லாமே ஒரு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். அது இல்லாமல் நம்ம ஒரு ஆள் நினச்சா எல்லாத்தையுமே நம்ம வளர்க்க முடியாது, பண்ண முடியாது. நமக்கு பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு ஃபோன் அடித்து வெளியே போனாலும் போய் இதை பாருங்கள் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட பழகக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தினால தான் அவ்வளோ பசங்களும் நம்மள்ட்ட பழகுறது. சின்ன ஆளாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லோரும் தம்பி வாங்க அங்கே போங்க அந்த ஒரு மரியாதையோடு நம்மளும் கூப்பிடுவோம், அப்போ பேசுவோம். அவங்களும் அதே மாதிரி அண்ணன் சொல்லிட்டா போகணும் அப்படின்னு அடுத்த செகண்டே இங்கே வந்து நிற்பாங்க. வாங்கடானா ஒரு 10 பேர் உடனே வந்துடுவாங்க. அவங்கள நம்பி தான் நம்ம ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்கோம். ஜல்லிக்கட்டு மாடு, பந்தய மாடு எல்லாமே நான் ஒரு ஆளுங்கிறது சும்மா ஏதோ டைட்டிலுக்கு தான். நம்ம மற்ற செயல்பாடு எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட பசங்க தான். இப்போ வந்து உங்கள் பசங்க, அதாவது உங்கள் தம்பிகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் தம்பிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்போவுமே வந்து அதாவது எப்படி சொல்கிறது, 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் சவுண்டு வரும். அந்த மாதிரி எல்லோரும் நம்ம ஒற்றுமையாக இருக்க வரையும் தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும், செயல்பட முடியும். எதுக்கு அவங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் அப்பப்போ பண்ணிவிட்டு 4 பேர் பேசுகிறேன், 4 பேர் பேசிக்கிற மாட்டேங்கிறேன், அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்பவும் போல் நம்ம பசங்க சகஜமாக இருக்கணும், பேசணும், பழகணும். அதாவது எப்படி சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க வரை நாளைக்கு காணும். இருக்க வரையும் சந்தோஷமாக, இல்லை யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் 4 ஜீவராசிகளை வளர்த்தோமா, அதுகளுக்கு நல்லது பண்ணோமான்னு அதையும் குறிக்கோளாகவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை தரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கணும். பொதுவாக ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாடுகளை வந்து நம்ம பார்க்கும்போதும் அதே மாதிரி இந்த பிராணிகளை வளர்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி மகிழ்ச்சிக்காக மட்டும்தானே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 100க்கு 100 அதே தான். மனம் சந்தோஷம் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ஒரு நான் வெளியில் என்ன அமௌண்ட் செலவாகுன்னு நம்ம சொல்ல வேணாம். எவ்வளோ மூடை வேணும், இதுக்கு தவிட்டு மூட்டை, பருத்தி கொட்டை எல்லாமேங்கிறது தெரியும். பந்தய மாடும் அதே மாதிரி தான். மற்றபடி கோழிகள் நிற்கிது, நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை, ஜீவராசிகள் இருக்குது. அந்த வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட இருக்காங்க. கொல்லையில் தேக்கங்கன்னு கொய்யா மா எல்லாமே போட்டிருக்கோம். அனைத்துக்கும் செலவு இருக்குது தான். இருந்தாலும் செலவு போகிறத நம்ம நினைக்காம மன சந்தோஷம். இங்கே வந்தோம்னா அப்படியே ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம். 4 பசங்க வருவாங்க, சொந்த வந்த ஆளுகள்லாம் வருவாங்க, போவாங்க, பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு பொழுதுபோக்குக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. அதே பொழுதுபோக்காகவே இருந்துடாமல் கொஞ்சம் மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு பசங்க வந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான். அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு சொல்கிற அறிவுரைகள். 2025 இந்த ஒரு பிராண்டு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் ஆகிறதுக்காண்டி நிறையா மாடு வாங்கி வச்சுருக்காரு அண்ணன். கண்டிப்பாக அண்ணனோட எல்லா மாடுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதேமாதிரி இது வரைக்குமே நல்ல மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பசங்களும் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்தையும் நான் சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். மகிழ்ச்சிங்கிறது வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள், அண்ணனில் உள்ள டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட தேக்கு மரம், அதே மாதிரி கொய்யாக்காய் மரம், என்னென்ன மரங்கள் இருக்கோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி காளைகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காளைகள் நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவும் பார்த்துருப்போம். ஆல்ரெடி இந்த இன்டர்வியூலேயே லைட்டாக காட்டியிருப்பேன். இங்கே வந்து மாடுகள் மட்டும் கிடையாது, என்னென்ன ஜீவராசிகளை வளர்க்க முடியுமோ எல்லா ஒரு ஜீவராசியும் இந்த இடத்துல ஜூ மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கோழி இருக்குது, வான்கோழி இருக்குது, எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மினி ஜூவை ஒரு தனிநபர் வந்து நடத்தி வர்றாரு. அந்த அண்ணனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க இதே மாதிரி உயிர்களை வளர்க்கணும், இதே மாதிரி உயிரினங்களை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா முயற்சிகளும் எடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆர்வம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே மாதிரி காளைகள் வளர்க்கணும் அப்படின்னா அந்த அண்ணன்ட்ட கூட ஐடியா கேட்டுக்குங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் மரம் இருக்குது, எல்லா இடத்துலையும் மாடு, கோழி, ஏதாச்சும் ஒரு உயிரினம் பறந்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று இருக்குது. பக்கத்தில் மீன் பண்ண போட்டிருக்காங்க, மீன் குளம் இருக்குது, எல்லாமே வளர்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வளர வாழ்த்துக்கள்.